கோவையில் இளைஞரை கஞ்சா போதை கும்பல் அடித்து கொலை செய்ய முயற்சித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போதை கலாச்சாரம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில தான் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது இந்த கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்கும் வகையில அவ்வப்போது சிலரை கைது செய்து அந்த பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் காவல்துறையினர். இந்த நிலையில நேற்று இரவு கோவை கணபதி அடுத்த பாரதி நகர் பகுதி, அந்த பகுதியில் இளைஞர்கள் சிலர் மது போதையில் ஒரு வாலிபரை பிடித்து சரமாரியாக தாக்கிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அந்த பகுதிக்கு வந்த ஒரு சிலர் அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் ஒரு இளைஞரை மட்டும் விரட்டி சென்ற ஒரு கும்பல் அந்த இளைஞர் மீது கல்லை போட்டு தாக்கி கொலை செய்ய முற்பட்டனர். அதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அந்த கும்பலை அடித்து விரட்டிய நிலையில அந்த மயக்கமான ஒரு வாலிபரை பிடித்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த இளைஞருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில அவர் மயக்கம் தெளிந்த நிலையில அவர் அங்கிருந்து தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அந்த இளைஞரது பெயர் அதே பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த வெற்றி என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லேட் நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய சூழல்ல அந்த பகுதியில் அவர் நேற்று இரவு மது போதையில் நடந்து வந்ததாகவும், அந்த மது போதையில் நடந்து வந்த நேரத்தில் அங்கிருந்த சிலர் அவரை வழிமறித்து ஏதோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த இளைஞர் மற்ற இளைஞர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில மேலும் சிலர் அங்கு வந்து இந்த மதுபோதையில் இருந்த இளைஞரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில அந்த இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் தற்போது அவர்கள் கஞ்சா போதையில் இல்லை, அவர்கள் மது போதையில் தான் இருந்தனர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அது சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் தரப்பிலிருந்து யாரும் புகார் அளிக்க முன்வரவில்லை. இருப்பினும் காவல்துறையினர் தாங்களாகவே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த இளைஞர் மற்றும் அந்த இளைஞருடைய குடும்பத்தினர் இது தொடர்பாக எந்த ஒரு வழக்கு பதிவும் வேண்டாம், சமாதான அடிப்படையில் செல்கிறோம் என்று கூறியிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சுமார் ஒரு 7 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக தற்போது வரை யாரும் கைது செய்யப்படாமல் விசாரணை மட்டுமே தற்போது நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருண்.